நீங்க ராகுக்கு ஃபோன் பண்ணுங்களேன். ராகுக்கு ஃபோன் பண்ணி இங்கே வந்துட்டு போக சொல்லுங்க. அவன் இந்த வழியா தான் எப்படியும் அவன் வேலைக்கு போவான் ஹாஸ்பிட்டலுக்கு. எனக்காண்டி சொல்றீங்களா? அவனை பார்த்தனாச்சு சந்தோஷமா இருக்கும் கொஞ்சம். ஏன் அப்ப எங்க கூட இருக்கிறதுல உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? ஓ, வேற மட்டும் ஃபீல் பண்றீங்க அப்படிதானே? ஏங்க நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க, தேவையில்லாதெல்லாம் பண்ணாதீங்க. தள்ளி போங்க. ஆமா, வெளியே எல்லா சத்தமும் கேக்குது, திடீர்னு வந்துடும் வராங்க. தள்ளி போங்க. ஏங்க சரி, இப்ப தள்ளி போ சொல்ற. அப்புறம் நைட்டு வெளியே போய் படுத்துக்கண்டா என் புருஷன். அப்படா தள்ளி போ. கல்யாணம் அவருக்கு முன்னாடி செல்லம் வெள்ளம் குட்டிமா என்னென்ன பேர் சொன்னேன். இப்போ என்ன ஓவரா பேக்கிட்டு இருக்கடி நீ? ஆமா, நீ மட்டும் கொண்டாட்டின்னு சொல்றல, அதான் நானும் புருஷா அப்படிங்கிறேன். என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? நக்கலு. சரி சரி, நைட்டு தெரியும் என்ன பண்ணுவேன்னு. ஃபோன் பண்ணுங்க முதல்ல. ஆமா, சும்மா அதே நினைப்பு தான் உங்களுக்கு. ஆமா சரி, ரகுக்கு ஃபோன் பண்ணுங்க. அவன் இந்த டைமுக்கு தான் எப்பவுமே ஹாஸ்பிட்டலுக்கு போவான். சரிங்களா? ஃபோன் பண்ணி வர சொன்னா அவன் வருவான், வந்து பார்த்துட்டு போவாங்க. அவன் வந்தானா கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும்ல, அதான் ஒரு மாதிரி யாரோ வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு. ப்ளீஸ் எனக்காண்டி. சரி, ஃபோன் பண்றேன் இரு. சரி, ஃபோன் பண்ணா எனக்கு என்ன தருவ? என்ன தரணும்? ஒரு கிஸ் கொடு. தருவாங்க. ஆமா, போனை பண்ணுங்க. ஆளை பாரு, ஆளை. எல்லாரும் வெளியே இருக்காங்க, வெளியே வச்சுக்கிட்டு பேசுற பேச்ச பாரு. எல்லாரும் முன்னாடி ஒரு நாளாச்சும் இப்படி பேசிருப்பீங்களா நீங்க? எல்லாரும் பார்த்தாங்கன்னா ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறது. இல்லாதப்ப பூனை எப்படி பதுங்குது பாரு. பூனையா புலியான்னு தெரியும் நைட்டு. வாங்க. என்ன பிரச்சனை இப்போ? என்ன பிரச்சனை எனக்கு தெரியாதா? இப்ப சாவி இவங்க கிட்ட பேசி என்னால ஜெயிக்க முடியாது. போனை பண்ணுங்க முதல்ல. ஆமா சரி. ஹலோ ரகு, நான் தானே. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ரகு நீ வரலாம்ல, எனக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல, இங்க தனியா இருக்க மாதிரி இருக்குல்ல. ரகு பேசல. லூசே, இனிமே அதுதான் உன் வீடு, சரியா? அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கோ. இப்படிலாம் பேசாத. பக்கத்துல யாராச்சும் கேட்டா என்ன நினைப்பாங்க சொல்லி. ரகு ஐயா, யாரையா பேசுறா போன்ல? பாட்டி, உன் பேத்தி தான் பேசுறா. அவளால அங்க இருக்க முடியலையா? ஐயா, பாட்டி கிட்ட குடியா. பாட்டி, எனக்கு நேரம் ஆச்சு பாட்டி. நானே ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு வேலைக்கு போக வேண்டியதான் ஹாஸ்பிட்டலுக்கு. அதான் சரின்னு உடனே அட்டன் பண்ணி அப்படியே வந்துட்டே இருக்கேன் பாட்டி. நீங்க போன் பண்ணி பேசுங்க, சரிங்களா? சரியா. ரகு நீங்க வாழ எனக்காண்டி ப்ளீஸ். பாத்தியா ரகு, இங்க என்ன கல்யாணம் முடிச்சுட்டு உன்ன கூப்பிடுறா எப்படி? லூசி, முத்து மாதிரி ஃபீல் பண்ண வைக்காத, சரியா? ஹாப்பியா இரு எப்பவுமே. கண்டதே நினைச்சு ஃபீல் பண்ணாத. நாளைக்கே எப்படி இங்கதான் வரப்போற. அப்புறம் என்ன உனக்கு? மறு வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு தானே வரப்போற. என்ன உனக்கு சொல்லு லூசி. ரகு எனக்காண்டி வாழ. பிரியா, அவங்கதான் வேலை இருக்குன்னு சொல்றாங்கல்ல வீடு. ஏன் அவனை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ற நீ? இருக்கட்டும் முத்து மாதிரி, நான் வந்துட்டு போறேன். அந்த வழியா தானே ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், சரிங்களா? நான் வந்து பாத்துட்டு போறேன். ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டே போறேன், சரிங்களா? சரி, எனக்கு நேரமாச்சு, நான் வரேங்க. பாத்தீங்களா, நான் சொன்னோனே வருவான் ரகு. அதான் ரகு அவன் வச்சுட்டான். ஏய், என்ன என்ன சாமி, சும்மா இருங்க. தேவையில்லாத வேலையெல்லாம் பாக்காதீங்க. யாராச்சும் வர போறாங்க. உங்களால சும்மாவே இருக்க முடியாது. அது என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல நீங்க? லூசி, இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் வந்துருவாங்க லூசி. எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க, நீ அவங்க கூடயே போயிடுவா. அதான் கொஞ்ச நேரம் தானே அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது கிடைக்கு. அதுலயே ரகுவா வர சொல்லிட்டா. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் வந்து நிப்பான். என்ன உனக்கு என் கூட பேச பிடிக்கல உனக்கு? கொடிச்சிரும் பத்துக்கோ. சும்மா இருங்க. சும்மா இருக்க மாட்டீங்களா நீங்க? அடி வாங்குவீங்க இப்ப நீங்க. சரி சரி, சும்மா இருக்கிறதுக்கு தான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா இங்க? சொல்லு. என்ன நீங்க ராகம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களே? என்ன எனக்கு வேணும். என்னது? பசிக்குதா? போங்க போய் சாப்பிடுங்க. உங்க வீடு தானே இது. உங்க அம்மா கிட்ட கேளுங்க, ஏதாச்சும் எடுத்துட்டு வந்து தருவாங்க. அதெல்லாம் யாருக்கு வேணும்? இங்க ஒன்னு உட்காந்துட்டு இருக்கே, இதுதான் வேணும். இதுக்கு மட்டும் ஒரு குறைச்சல் இல்ல. சும்மா இருங்க சொல்லிட்டேன். ஆமா, இருக்க மாட்டேனே. என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேனா? அடி வில்ல உங்களுக்கு. ஆமா, தள்ளி உட்காடுறா. தள்ளி உட்காரு. ஆளை பாரு, ஆளை. கெட்ட புருஷா. என்ன கோமா? இல்ல, சந்தோஷமா இருக்கு. சரி, இப்ப தள்ளி விட்டுற. நைட் என்ன பண்ணுவீங்க? அதான் சொன்னனே, வெளியே போய் படுத்துப்பேன். சரி சரி, எவ்வளவு நேரம் படுத்துக்கிட்டு இருக்க? நானும் பாக்குறேன்னு. வெளியே எங்க, ரோட்லயா இல்ல மாடி மேலையா? எங்க போய் படுப்பீங்க மேடம்? எனக்கு கொஞ்சம் சொல்றீங்களா? ஏன் அங்கே வந்து இந்த மாதிரி பண்ணதுக்கா? ஆச்சி, இவ்வளவு வாய் பேசுறேன், கடைசியில ரூம்ல தானே வருவ. அப்ப இருக்குடி உனக்கு. அதெல்லாம் அப்ப பாத்துக்கலாம். நீங்க இப்ப தள்ளி உட்காருங்க. ஏன் லூசி, நான் தள்ளி விடுறதுலயே இருக்க? அப்பப்பா, உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு நான் முழிக்க முடியாதுப்பா, அதான். ஆமா, சரி சரி, இருக்கு உனக்கு. இவங்க கூட இருக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு இன்னைக்கு. என்ன ஆனா அவங்கள பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. போன் பண்ணி கூப்பிடுமா அவங்கள வர சொல்லி.
சரி, வேண்டாம், அவங்களுக்கு வேலை இருக்கும். ஏற்கனவே என்னால ரொம்ப நாள் லீவ் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். நம்ம நைட்டு ஃபோன் பண்ணி பேசுவோம். அச்சோ, அவங்களுக்கு நினைப்பாவே இருக்கு எனக்கு. ரகு, ரகு, எவ்வளவு அழகா இருக்கீங்க நீங்க. ம், உங்களுக்கு எப்படி என்ன பிடிச்சது? எப்ப பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அவ்வளவு அழகாவா இருக்கேன் நானு. எனக்கே வெக்கமா இருக்கு ரகு. அச்சோ, நீங்க தான் அழகா இருக்கீங்க. போட்டோல கூட எவ்வளவு அழகா இருக்கீங்க. ம்ம். என்ன இப்பதான் நினைச்சோம் கரெக்டா போன் பண்றாங்க. எப்படி? ஒரு நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ? என்னவா இருக்கும்? சரி, அட்டன் பண்ணுவோம். ஹலோ ரகு, என்ன எதுக்கு கால் பண்ணீங்க? விளையாட்டு இருக்கு. விளையாட்டு இருக்கா? எதுக்கு? என்ன விளையாட்டு? கண்ணாமூச்சி. சொல்லுங்க ரகு, எதுக்காக போன் பண்ணீங்கன்னு சொல்லி. லூசி, உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்கீங்க இப்போ நீங்க? ஏன் கேக்குறீங்க? இப்ப சொல்லுவியா மாட்டியா? நான் மட்டும்தான் இருக்கேன். அம்மா வெளியே போயிருக்காங்க முத்துமாரி வீட்டுக்கு. அங்க அவங்களுக்கு பால் பழம்லாம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க, சடங்கு இருக்கு அப்படின்னு சொல்லி. ஏன் கேக்கீங்க? சும்மா தான் கேட்டேன். நான் கூட நீங்க வரீங்களோன்னு நினைச்சேன். வரணுமா அனுவ பாக்க? வேண்டாம், உங்களுக்கு ஏற்கனவே நிறைய வேலை இருக்கும்ல. எனக்கு அண்டி ஏற்கனவே எவ்வளவோ நேரம் நீங்க ஒதுக்கி லீவ் எல்லாம் போட்டீங்க ஹாஸ்பிட்டல்ல. என்ன, வேண்டாம், இருக்கட்டும். நான் நாளைக்கு வந்து உங்களை பாப்பேன். நீங்க எப்படியும் அங்க வருவீங்களா பிரியா வீட்டுக்கு? அப்ப மறு வீட்டுக்கு என்னையும் கூட்டிட்டு வருவாங்க. அப்ப நானும் வருவேன். ஒருவேளை கூட்டிட்டு வரலன்னா என்ன பண்ணுவீங்க மேடம்? அப்ப போன்ல பாப்பேன். சரி சரி. அனு, உன்னை பார்த்ததுல இருந்து இன்னைக்கு ஃபுல்லா உன் ஞாபகமாவே இருக்கானு. எனக்கு ஒரு கிஸ் கூட. தர மாட்டேன் போ. அனு, சரி ஒரு லவ் யூ வச்சு சொல்லு. நேர்ல தான் சொல்லுவேன். சரி சரி. அப்ப தர மாட்டேன். சரி, நான் போன் கட் பண்றேன். பாய். ரகு, ரகு, ரகு. சே, போன் வச்சுட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் பேசிருக்கலாம். நான் தான் லூசு. ரகு, லவ் யூ. ரகு மாமா, லவ் யூ. ரகு டார்லிங், லவ் யூ. சி, எப்படி கூப்பிடுறது அவங்கள? ஏங்கன்னு கூப்பிட்டா எப்படி இருக்கும்? ஐயோ. முத்து கேட்டாங்களா? ரகு அடி கொடுப்போமா? ஐயோ, வெக்கமா இருக்கு எனக்கு. சி, அவன் கேட்கும் போது மட்டும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அனு, அச்சோ, நீங்க அப்பா நீங்க? அனு, ரகு மாமா கூப்பிடலாமா, டார்லிங் கூப்பிடலாமா, செல்லம் கூப்பிடலாமா, வெல்லம் கூப்பிடலாமா? கிஸ்லாம் கொடுத்தீங்கல்ல, அப்பவுமே வந்துட்டேன். அச்சோ, ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை வெளியே தான் இருக்கேன்னு சொல்லி? இப்பெல்லாம் பண்ணாதீங்க. நேர்ல கேட்டா முடியாது முடியாதுன்னு சொல்றது, அதுக்கப்புறமா போனை பார்த்து கிஸ் கொடுக்கறது, செல்லங்கிறது, வெள்ளங்கிறது. இந்த சைடு திரும்புன்னு சொன்னேன். என்ன சொல்லுங்க? ஒழுங்கு மரியாதையா கிஸ் குடிப்போம். முடியாது. இங்க வா, பக்கத்துல வா. மாட்டேன். மாட்டிக்கிட்டியா? தனியா மாட்டிக்கிட்டியா? என்ன சொல்ற? டார்லிங் மாமா செல்லம். கையை எடுன்னு சொன்னேன். ஏய், கையேறி என் திருட்டு கொண்டாட்டியே, திருட்டு பூனை குட்டியே, கையை எடுன்னு சொன்னேன். என்ன உங்களுக்கு பிரச்சனை இப்போ? எதுக்கு இப்பெல்லாம் சொல்றீங்க என்ன பார்த்து? நீங்க முதல்ல எதுக்கு வந்தீங்க என்கிட்ட சொல்லாம வீட்டுக்குள்ள? ஆமா, என் வீட்டுக்குள்ள நீங்க எப்படி வருவீங்க? போங்க, வெளியே போங்க ராஸ்கல். இங்க பாருடியும் பொண்டாட்டியே, இது என் மாமியார் வீடு. யாருக்கிட்டையும் கேட்கணும்ன்ற உரிமை எனக்கு கிடையாது. ஆமா, சொல்லிட்டேன். வெளியே போனோமா? வெளியே சும்மா போக முடியுமா? சும்மா போவனா? எதுக்காண்டி வந்திருக்கானு தெரியாது. சி, கையை எடுங்க, அம்மா வர போறாங்க. ஆமா, தேவையில்லாமலாம் பண்ணாதீங்க. உங்க யாரு முதல்ல வீட்டுக்கு வர சொன்னா? உங்களை கூப்பிட்டேன் நானே. உங்களை பார்க்கணும் போல இருக்குன்னு சொன்னேன்னா? சொல்லாமே ஏன் வரீங்க நீங்க முதல்ல எங்க வீட்டுக்கு? வெளியே வாங்க. பேசுவ. காலையில அழகா இருந்தியே, சரி இப்ப பார்த்துட்டு போமேன்னு வந்தவன வெறும் கையோடு விரட்டுற நீ. அப்ப என்ன தருவாங்க? உனக்கு தெரியாதா? போங்க. ஏங்க போக மாட்டேங்க. சரி இருங்க, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. எங்க அம்மா வந்து நீங்க தான் மாட்டுவீங்க, நானும் கூடவே இல்லைன்னு சொல்லிடுவேன். நான் போனு காட்டுவேன்ல, போன் பேசினத. உங்களை பார்க்கணும் போல இருக்குன்னு வர சொன்னதே உங்க பொண்ணு தானே சொல்லுவேன். ஏங்க ஏன் இப்பெல்லாம் சொல்றீங்க? எங்க அம்மா என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், தாடி அப்படிங்க தரமாட்டேங்க. முடியாது, போடா புருஷா. என்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. வெளியே போ, திருட்டு போனியே, வெளியே போ. வாய் பாரு, எவ்வளவு வாயாடுற நீ. அப்படிதான் பேசுவேன். ஆமா ஆமா, நீங்க எப்படி வந்தீங்க இங்க? நீ நினைச்சியா? உடனே எனக்கு மெசேஜ் வந்துச்சா, அப்படியே பறந்து ஓடி வந்தேன். வரும். ஏன் இப்படி போய் சொல்றீங்க? அந்த அளவுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. சொல்லுங்க எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லி. உங்ககிட்ட தானே கேக்குறேன், சொல்லுங்க. லூசி, எதுக்கு வருவாங்க? உன்னை பார்க்கதான் வந்தேன்.
காலையில தானே பார்த்தோம். இல்ல பிரியா வர சொன்னா, அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி. நீ அங்க போகலாம்ல, பிரியா கூட கொஞ்ச நேரம் இருக்கலாம்ல நீ. இன்னைக்கு என்ன நாள்? உங்களுக்கு கல்யாண நாள். 2 பேரும் தனியா இருக்க வேண்டாமா? அதனாலதான் என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. பெரியவங்களே பழம் பால் கொடுத்துட்டு வந்துருவாங்க. நான் மட்டும் போய் அங்க என்ன பண்ணுவேன்? இதெல்லாம் நல்லா பேசு என்ன. நான் கேட்டா மட்டும் அப்படி தெரியாத மாதிரி நடி. ஆ சரி போங்க, பிரியாவை போய் பாருங்க போங்க. பிரியாவை போய் பாக்குறேன்னா அதுக்கு முன்னாடி என் ஏஞ்சலை பார்க்க வந்திருக்கேன். ஏஞ்சல் கிட்ட இருந்து ஒரு gift வாங்க வேண்டாமா? கிஃப்ட்லாம் ஒண்ணும் இல்ல, போங்க. இருக்கே, அந்த மூக்குக்கு கீழே இருக்க ஒரு சின்ன உதட்டு கிட்ட இருக்கே அந்த gift. அச்சோ, வெளியே போங்கன்னு சொல்றேன்ல, வெளியே போங்க. நீங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காதீங்க. வேலைதான் பார்க்க விட மாட்டேங்கிறிய. அனு, எனக்கு உன் நினைப்பாகவே இருக்கு அனு. எவ்வளோ ஞாபகமா இருக்கு தெரியுமா? நீ ஏன் இப்படிலாம் பண்ற? நான் இல்லாத போது எவ்வளவு அழகா பேசுற, என்கிட்ட ஏன் பேச மாட்டேங்கிற நீ? பேசுவாங்க பேசுவாங்க. வெளியே போங்க. சரி, ஒரு கிஸ் கொடு போறேன். ஆஹா, கூடு. தரமாட்டேன். ம்ம். ஏங்க? நீ தானே தரமாட்டேன்னு சொன்ன, அதான் நான் தந்தேன். தருவாங்க தருவாங்க. சரி, அப்ப நானும் வரேன். போமா 2 பேரும் ஒண்ணா? சரி வா போவோம். அனு, என்ன? அங்க பாரு. எங்க? அந்த சைடு திரும்பி பாரு பின்னாடி. ம்ம். தள்ளி போங்க. சும்மாவே இருக்க மாட்டீங்க, எதனா ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நீங்க. ஆமா, கல்யாணம் முடியிட்ட உனக்கு இருக்கு. இன்னும் கல்யாணம் முடியல, நீங்க தள்ளியே இருங்க. ஆ சரி வாங்க போவோம். சரி வாமா. பிரியா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இருக்கோம் இருக்கோம். ஏன் இப்படி 2 பேரும் ஒரு மாதிரி பாக்கீங்க? யான்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியல, சொல்லுங்க. பின்ன என்ன ரகு, நான் உன்னை எப்ப வர சொன்ன? நீ எப்ப வர? உண்மையை சொல்லு. அனுவை தானே பார்க்க போயிட்டு வர நீ. திருடா, உண்மையை சொல்லுடா. ஆமா, அனுவதான் பார்க்க போனேன். இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? அது எப்படி? நான் ஃபோன் பண்ணும்போது என்னங்க சொன்னா? வேலை இருக்குன்னு சொன்னான். ஆனா பாருங்க, அனு பார்க்கும்போது மட்டும் எனக்கு வேலையே இருக்காது. எப்படி எல்லாம் ஏமாத்துறான் பாத்தீங்களா இவன் நம்மள. சரி வீடு பிரியா. பிரியா, நீங்க ட்ரெஸ் மாத்தலையா? இப்பதான் பால் பழம் எல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. ட்ரெஸ் மாத்தணும். சரி, உங்களுக்கு எதனா வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, சரியா? நான் பக்கத்துலதான் இருப்பேன், உடனே வந்துருவேன். தெரிஞ்சது தெரிஞ்சது. எவ்வளவு சீக்கிரமா வருவீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லி. 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இவ்வளவு நேரம்? எப்போ ஃபோன் பண்ண, எப்போ வரீங்க? ஏம்மா தாயே, நீ புது பிரச்சனையை உருவாக்கிறாதம்மா. எல்லாரும் வெளியே தான் இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போனதெல்லாம் தெரியாது. ரகு, அப்ப வீட்டுக்கு வர போயிருக்க நீ? ஐயோ கடவுளே, உன்கிட்ட நானே உளறிட்டேனா? பின்ன என்னல, கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வரியா நீ? பிரியா சும்மா இரு. நீங்க சும்மா இருங்க. என்ன காரியம் பண்ணிருக்கான் பாருங்க இவன். அப்படிலாம் இல்ல. அவங்க எதுக்கு வந்தாங்கன்னா, அது வந்து ஞாபகம் வந்துட்டு, அவங்களுக்கு இந்த வீட்டு அட்ரஸ் தெரியல, அதனாலதான் கேட்க வந்தாங்க தானே ராகு? ஆமா, அந்த சொல்றதா கரெக்ட். இப்பமே சிங்சாங் போடாதல. உனக்கு வாட்ஸ்அப்ல நான் லொகேஷன் அனுப்பல, அதை நீ பாக்கல? அனுப்புனியா? நான் பாக்கலையே. நீ பார்த்த மாதிரி 2 ப்ளூ டிக் வந்துச்சு எனக்கு. தெரியாம ஓபன் ஆயிருக்குமா இருக்கும். என்னென்ன போய் சொல்றல நீ? இப்பமே பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்றேன். கல்யாணம் கூட அவளை பாருங்க, பார்த்து கத்துக்கோங்க. நான் உனக்கு சப்போர்ட் பண்ணலையா? இல்லவே இல்ல. ஆ இளவரசி, போ. நீ போயிட்டு சொல்லு பிள்ளைங்க கிட்ட, ரெடி ஆகி சொல்லு. என்ன நான் எப்படி பாருது? வாங்க. புஷ்பா, நீயாச்சு போ. ஐயோ, நானும் போல. இப்படி யாருமே போலன்னு சொன்னா எப்படி நானா போயிட்டு சொல்ல முடியும்? அச்சு, என்ன? அச்சு என்ன 3 பேரும் நீ போ நான் போனிட்டு இருக்கீங்களே, எங்க போனான்னு சொல்லுங்க. நானும் 4 முடியும் போய் டக்குன்னு முடிச்சுட்டு வந்துடுறேன் காரியத்தை. ஏம்மா தாய்ங்களா, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கம்மா, சத்தம் போடாதீங்க. என்னக்கோ ஆச்சு, சொல்லுங்க. இல்ல, பிள்ளைங்களை சாந்தி முகூர்த்தத்துக்கு ரெடி ஆக சொல்லணும்ல. உள்ள ரகுவும் அனுவும் வேற இருக்காங்க. அதை எப்படி போய் சொல்றதுன்னு தெரியல, ஒரே கூச்சமா இருக்கு. இதுல என்ன லட்சு, நான் போய் சொல்றேன். ஏம்மா தாயே, நீ போய் கத்துவா. வேண்டா, சும்மா இரு. அட அட அட, நம்ம லட்சுக்கு என்ன வயசாயிட்டு இருந்தாலும் வெக்கத்தை பாரு நல்லா. சரி, சும்மா இருமா கொஞ்ச நேரம். சரி, அப்ப 3 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் போய் சொல்லுங்க. எப்படி சின்ன பண்ணே போய் சொல்ல? என்னக்கோ இது கேள்வி வாயால தான் சொல்லணும். வாயால தான் சொல்லணும். நான் எப்படி போய் சொல்லன்னு தான் யோசிக்கேன். சரி, நான் பிரியா கிட்ட போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்த சொல்றேன். அதுலயே அந்த பிள்ளை புரிஞ்சுக்கும், சரிங்களா? நீங்க அனு அம்மா, நீங்க அனுவை போய் கூப்பிடுங்க. சரி. அதுக்கப்புறமா அப்படியே அனு பண்ணதுக்கு அப்புறம் ரகு தம்பிய வேலை இருக்குன்னு அப்படி கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறமா அவங்க 2 பேருக்கும் அப்படியே ஏற்பாடு பண்ண வேண்டியதானே. 4 முடி ஏக்கோ, நீங்களுமா 4 முடி இருக்கீங்க? இல்ல 4 முடி, அதுக்கு இல்ல. நீ போயிட்டு கொஞ்சம் பெட் டெக்கரேஷன் எல்லாம் பாத்துக்கோ, சரியா? நம்ம நாத்து ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கா. ஏக்கோ, அவ எப்பக்கா வந்தா? அவ எப்ப போனா, இங்கேயே செட்டில் ஆயிட்டா. சரி, நானும் புடிச்சு வச்சு வேலையை வாங்கிக்கிட்டு கிடக்கேன். நல்ல வேலை பாத்தீங்கக்கா, வீடே இப்பதான் அமைதியா இருக்கு. சரி, நான் போயிட்டு பிரியா கிட்ட கிளம்ப சொல்றேன், சரிங்களா? அந்த சாலையை மாத்திக்கிட்டு நீங்க எல்லா ஏற்பாடும் பண்ணி வைங்க. சரி. ஆமா, பால் பழம் எல்லாம் கொடுத்தாச்சா? அதெல்லாம் மதியமே கொடுத்தாச்சு.
ஆ சரி இக்கா உள்ளதானே பெட்ரூமு? ஆமாம்மா. அனு அனு நேரமாச்சு வீட்டுக்கு போகணும் வாமா. இந்த வாரமா பிரியா, எனக்கு நேரமாச்சு என் அம்மா கூப்பிடுறாங்க, போயிட்டு வரேன் சரியா? சரி காலையில சீக்கிரம் வாங்க. சரி எங்க போயிட்டு வரேன். சரி பாய். சரி பிரியா, அப்ப நானும் கிளம்புறேன். பாத்தீங்களாங்க இவனை, அவனும் போனதுன்னு இவனும் போறேன்னு சொல்றான். லூசு, பின்ன எங்கேயே இருக்க முடியும்? பைத்தியம் மாதிரி பேசாத, அமைதியே இரு. சரி லூசு பாய், நாளைக்கு வீட்டுக்கு தானே வருவாங்க, வரேன். சரி பாய்ல. ஏன் நீ பார்த்துட்டு இருக்க? சும்மாதான் பார்த்தேன், அழகா இருக்கீங்க. ஆ சரி பாய். சரி பாய். மொபைல மாட்டினடி இன்னைக்கு. சரி போடா. பிரியா எங்க அத்தை வராங்க, திரும்புங்க. அக்கா வாங்க. பிரியா ட்ரெஸ் மாத்திக்கிட்டு ரெடி ஆயிருமா? எங்க போனோம்? முத்துமாரி கிட்ட கேளு, சொல்லுவான் சரியா? போ, மூஞ்சி கை கால்லாம் கழுவிட்டு சிம்பிளா ஒரு சேலை மட்டும் கட்டிக்கோ சரியா? சரி. முத்துமாரி நீயும் போய் சட்டை மாத்திக்கோ. சரிக்கோ. பிரியா சேலை கட்டிக்கிட்டு வெளியே வாமா. சரி அத்தை. முத்துமாரி நீ ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு சொல்லு, அந்த ரூம் அலங்காரத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அங்க போவ. சரிக்கோ. அச்சோ, எங்க போறோன்னு தெரியாது உனக்கு? தெரியாது. ரூம்க்கு வருவல்ல, அப்ப வச்சுக்கிறேன். போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா. அதெல்லாம் மாத்த மாட்டேன். போயிட்டு வாடி. ரொம்ப இருக்கு. பெட்டுக்கு வா, தெரியும். போங்க.